ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழில் வாக்கியங்களை கொடுக்குறேன். அது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவன் வந்தாலும் வரலனாலும் நான் போகத்தான் போகிறேன். வெதர் ஹீ கம்ஸ் ஆர் நாட் ஐ வில் டெஃபினெட்லி கோ அப்படின்னு பேசலாம். வெதர் ஹீ கம்ஸ் ஆர் நாட் ஐ வில் டெஃபினெட்லி கோ. அவன் வந்தாலும் வரலனாலும் நான் போகத்தான் போகிறேன் அப்படின்னு அர்த்தம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு பேசணும். ஐ ரிமெம்பர் இட் வெரி வெல் அப்படின்னு பேசலாம். ஐ ரிமெம்பர் இட் வெரி வெல். எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரி, நீ உன்னை பற்றி நீ என்ன நினச்சிட்டு இருக்க? உன்னை பற்றி நீ என்ன நினச்சிட்டு இருக்க? வாட் டூ யூ திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்னு கேட்கலாம். வாட் யூ திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப்? நீ உன்னை பற்றி நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம். சரி, இதெல்லாம் உன்னோட வேலை தானா? இதெல்லாம் உன்னோட வேலை தானா அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, இஸ் திஸ் ஆல் யூர் டூயிங் அப்படின்னு கேட்கலாம். இஸ் திஸ் ஆல் யூர் டூயிங்? இதெல்லாம் உன்னோட வேலை தானா அப்படின்னு அர்த்தம். சரி, எத்தனை தடவை how many times அப்படின்னு கேட்கலாம். சரி, இந்த சட்டையை போட்டு பாரு அப்படின்னு பேசணும் இங்கிலீஷ்ல. எப்படிங்க பேசலாம்? ட்ரை திஸ் ஷர்ட் ஆன் அப்படின்னு பேசலாம். ட்ரை திஸ் ஷர்ட் ஆன் அப்படின்னா இந்த சட்டையை போட்டு பாரு அப்படின்னு அர்த்தம். சரி, யாரோ கதவை தட்டுறாங்க, போய் யாருன்னு பாரு. அப்படின்னு பேசணும். somebody is knocking at the door, go and see who it is அப்படின்னு பேசலாம். somebody is knocking at the door அப்படின்னா யாரோ கதவை தட்டுறாங்க, go and see who it is அப்படின்னா போய் யாருன்னு பாரு. சரி, இதை செய்ய வேணாம்னு சொன்னதே நீதான். you are the one who told me not to do this அப்படின்னு பேசலாம். you are the one who told me not to do this. இதை செய்ய வேணாம்னு சொன்னதே நீதான் அப்படின்னு அர்த்தம். சரி, நீதான் ரொம்ப புத்திசாலி, எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்காத அப்படின்னு பேசணும். டோன்ட் திங்க் யூ ஆர் வெரி கிளவர் அண்ட் வி டோன்ட் நோ எனி திங் அப்படின்னு பேசலாம். டோன்ட் திங்க் யூ ஆர் வெரி கிளவர் அண்ட் வி டோன்ட் நோ எனி திங். நீதான் ரொம்ப புத்திசாலி, எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்காது அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒன்று தப்பா இருக்கு. சம்திங் இஸ் ராங் அப்படின்னு பேசலாம். சம்திங் இஸ் ராங், ஏதோ ஒன்று தப்பா இருக்கு அப்படின்னு அர்த்தம். உனக்கு இன்னைக்கு ஸ்கூலா அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? டூ யூ ஹேவ் ஸ்கூல் டுடே அப்படின்னு கேட்கலாம். உனக்கு இன்னைக்கு ஸ்கூல்ல அப்படின்னு கேட்கறதா இருந்ததுன்னா டோன்ட் யூ ஹேவ் ஸ்கூல் டுடே அப்படின்னு கேட்கலாம். டூ யூ ஹேவ் ஸ்கூல் டுடே? உனக்கு இன்னைக்கு ஸ்கூலா? உனக்கு இன்னைக்கு ஸ்கூல் இருக்கா? உனக்கு இன்னைக்கு ஸ்கூல் இல்லை, டோன்ட் யூ ஹேவ் ஸ்கூல் டுடே. புரியுதுங்களா? சரி, அவன் கேட்கறதையெல்லாம் என்னால் செய்ய முடியாது. ஐ கான்ட் டூ எவ்ரி திங் ஹி ஆஸ்க்ஸ் அப்படின்னு பேசலாம். ஐ கான்ட் டூ எவ்ரி திங் ஹி ஆஸ்க்ஸ். அவன் கேட்கறது எல்லாத்தையும் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தம். போன வாரம் நான் ஊரில் இல்லை, இன்னைக்கு காலையில் தான் திரும்பி வந்தேன். போன வாரம் நான் ஊரில் இல்லை அப்படின்னு இங்கிலீஷில் பேசுறதா இருந்ததுன்னா லாஸ்ட் வீக் ஐ வாஸ் அவுட் ஆஃப் டவுன் அப்படின்னு பேசலாம். ஐ வாஸ் பேக் ஒன்லி திஸ் மார்னிங் அப்படின்னா இன்னைக்கு காலையில் தான் திரும்பி வந்தேன் அப்படின்னு அர்த்தம். லாஸ்ட் வீக் ஐ வாஸ் அவுட் ஆஃப் டவுன், ஐ வாஸ் பேக் ஒன்லி திஸ் மார்னிங். போன வாரம் நான் ஊரில் இல்லை, இன்னைக்கு காலையில் தான் திரும்பி வந்தேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இந்த விஷயத்தை பற்றி நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் பேசிக்குவோம் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? we will discuss the matter after lunch அப்படின்னு பேசலாம். உதாரணத்துக்கு மதியம் பேசிட்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க. அப்போ மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் பேசிக்கலாமே அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் பேசிக்கோங்க. சரிங்களா? we will discuss the matter after lunch. அப்படின்னா இந்த விஷயத்தை பற்றி நம்ம லஞ்சுக்கு அப்புறம் பேசிக்கலாமே அப்படின்னு அர்த்தம். சரி, பைக்கை லாக் பண்ண மறந்துட்டேன். I forgot to lock the bike அப்படின்னு பேசலாம். பைக்கை லாக் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அவங்ககிட்ட என்னை பற்றி வேற என்ன சொன்ன? வாட் எல்ஸ் ஹேவ் யூ டோல்ட் ஹிம் அபவுட் மீ அப்படின்னு பேசலாம். வாட் எல்ஸ் ஹேவ் யூ டோல்ட் ஹிம் அபவுட் மீ? அவங்ககிட்ட என்னை பற்றி வேற என்ன சொன்ன அப்படின்னு அர்த்தம். அவகிட்ட என்னை பற்றி வேற என்ன சொன்ன? வாட் எல்ஸ் ஹேவ் யூ டோல்ட் ஹர் அபவுட் மீ? அவகிட்ட என்னை பற்றி வேற என்ன சொன்னேன் அப்படின்னு அர்த்தம். சரி, ஐ தாட் ஸோ அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நான் அப்படி தான் நினச்சேன் அப்படின்னு அர்த்தம். ஐ தாட் ஸோ. டுடே இஸ் அ ஹாலிடே அப்படின்னா இன்னைக்கு லீவு, இன்று விடுமுறை. டுடே இஸ் அ ஹாலிடே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.